ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் அண்ணன் கல்யாணத்துக்காக ஒரு வாரம் ஆஃபீஸில் லீவ் கேட்டிருந்தேன். சரின்னு சொல்லிவிட்டு மேனேஜரும் இத்தனை நாளாக நீ லீவ் எடுக்கலப்பா, 1 இயராகவே ரொம்ப லீவ் எடுக்கல, அதனால் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு நானும் சரி எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நானும் லீவ் எடுத்துக்கிட்டேன். லீவ் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறம் அண்ணன் கூட கோவப்பட்டார். இது மாதிரி இன்னும் கல்யாணத்துக்கு 4-5 நாள் தான் இருக்குது, இப்போ தான் வந்திருக்கேன், உன்னை ஒரு 10 டேஸ் லீவ் எடுத்துகிட்டு தானே வர சொன்னேன், அப்பாவும் நானும் தானே எல்லா இடத்துக்கும் அலைகிறோம், நீயும் வந்தானே எங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல அப்படின்னோடனே, நான் என்னென்ன பண்ணுறது, ஆஃபீஸில் ரொம்ப ப்ராஜெக்ட் ஒர்க் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு, என்னால் இது பண்ண முடியல, லீவ் எவ்வளோ நானும் கேட்டு பார்த்தேன், இந்த 1 வீக் லீவ் கொடுத்ததே எனக்கு ரொம்ப இதாக இது பண்ணாங்க அப்படின்னோடனே, நான் தான் அப்போயே சொன்னேன், நீ உனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீ ஒர்க் பண்ணாத அப்படின்னு. என்னென்ன பண்ணுறது, இப்போ படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்மளோட ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கிடைக்கிறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குல்லண்ணா, அதனால தான் எனக்கு இந்த வேலையை நான் ரொம்ப விரும்பி செய்கிறேண்ணே அப்படின்னோடனே, அதுவும் உண்மைதான்ப்பா. ஏன்னா இப்போ என்னோடய ஃப்ரெண்டு ரமேஷ் தெரியும்ல, அவன் தம்பி சரவணன் ரொம்ப நாளாக இப்போ வீட்டிலே தான் இருந்தான். எனக்கு படித்ததுக்கு ஏற்ற மாதிரி சேலரிக்கு ஏற்ற மாதிரி ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வீட்டிலேயே தான் இருந்தேன். இப்போ 1 இயருக்கு மேலே ஆகுது. இப்போ ட்ரை பண்ணால் 1 இயராக எதுவுமே நீங்கள் வேலை பார்க்கலைங்களா, ஃப்ரெஷராக எடுக்க முடியாது, 1 இயர் நீங்கள் ஏதாச்சும் வேலை பார்த்துணுன்னு சொல்லியிருக்கு. சில இடத்துல அவாய்ட் பண்ணுறாங்க, இன்டர்வியூ போனாலும் செலக்ட் ஆக மாட்டேங்கிறான். என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான், இது மாதிரி தம்பி 1 வருஷத்தில் ஏதாச்சும் வேலைக்கு போயிருக்கலாம்டா, ஒரு 10,000 சம்பளத்துக்கு கூட போயிருந்துருக்கலாம், இப்போ எங்கே ஒர்க் பண்ணீங்க, ஏதாச்சும் சேலரி எப்படி வாங்கினீங்க, ஏன் 1 இயர் நீங்கள் ஏன் வீட்டில் இருந்தீங்க, அது மாதிரி கேட்குறாங்க. அது தெரியாமல் இவனும் இருந்துட்டான். இப்போ தான் அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் நம்மளால் இந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால, நான் அதனால தானே ஒர்க் பண்ணுறேன், எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒர்க் பண்ணுறேன்னு அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் தான் ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான்டா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அண்ணன் சரி அடுத்தது கல்யாண வேலை என்னென்ன அப்படின்னோடனே, இல்லை மண்டபத்தில் எல்லாம் மளிகை ஜாமான் எல்லாத்தையும் இறக்கி கொண்டு வைக்கிறதுக்காக ரூமெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சமையல் ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம போய் இன்னொரு 3 நாள் தானே இருக்குது, அதனால் யார் யார் வருவாங்க என்னன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வருவாங்கன்னு கணக்கு எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் டிஃபன் இதெல்லாம் கடையில் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அவங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிஃபன் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால, அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னோடனே, சரி ஓகேண்ணே நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நானும் அண்ணனும் போயிட்டு அந்த விவரத்தெல்லாம் கேட்டு இது பண்ணோம். அம்மா கூட சொன்னாங்க, வந்தோடனே வீட்டுக்குள்ளே கூட வரல, அதுக்குள்ளே கல்யாண வேலைக்கு பிஸி ஆகிட்டான் அவன், அவ்வளோ இது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூட பார்க்கல அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாச்சும் முடிவு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவனுக்கும் சீக்கிரம் பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து இன்னும் 1 வருஷத்தில் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்டே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு காதில் கேட்டோன்னே நான் சொன்னேன், தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணாதீங்கம்மா, அண்ணனு இப்போ 4-5 வருஷம் வேலை பார்த்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதே மாதிரி இப்போ நான் 1 இயராக தானே வேலை பார்த்துட்ருக்கேன், ஒரு 1.5 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன், இப்போ கணக்குப்படி பார்த்தா இன்னும் ஒரு 3-4 வருஷம் நான் வேலை பார்க்கணும், வேலை பார்த்து எனக்குன்னு கொஞ்சம் சேலரி இன்க்ரீஸ் ஆகணும். இப்போக்கி 20,000 சம்பளம் வாங்கினேன், இது ஒரு 50,000 ஆனால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், வர்ற பொண்ணையும் நல்லா பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு இது இருக்கணும்ல, வருமானம் இருக்கணும்லம்மா அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் தான் சரி ஆமாம் அதுவும் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. ஏன்னா நம்ம என்ன தான் வருமானம் அதிகமாக வருமானம் வர்ற இடத்துலையே ஃபேமிலியை ரன் பண்ணுறதுங்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அவங்க இவ்வளோ கம்மி சம்பளத்துலலாம் கல்யாணம் பண்ணால் வர்ற பொண்ணுங்களும் உன்னை மதிக்காதுங்க, எப்படியும் பொண்ணு கொடுக்குறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதனால் நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னோடனே, சரி ஓகே ஓகே, அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்ல சம்பளம் வரட்டும்ப்பா, நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அம்மாவும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கு ஜவுளியெல்லாம் எடுத்தாச்சுப்பா, அதெல்லாம் ரூமில் கொஞ்சம் மேல் ரூமில் எடுத்தோன்னே வைக்கணும், மாடியில் உள்ள ரூமில் எடுத்து வைக்கணும், கீழே நிறையா இந்த வர்ற சொந்தக்காரவங்களாம் தங்குறதுக்கு இது அவங்க ட்ரெஸ்லாம் வைக்கிறதுக்காக அங்கெல்லாம் சுத்தம் பண்ண சொல்லியிருக்காரு அப்பா. ஏன்னா அவங்களால மாடி ஏற முடியாது, அதனால் அப்படின்னோடனே, சரி சரிம்மா அதெல்லாம் நான் சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் நம்ம அண்ணனை வச்சு நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டல, இனிமேல்
என் பொறுப்பில் எதாக இருந்தாலும் விட்டுருங்க, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாப்பா நீ வந்தால் தான் வந்து ஒரு வேலையே வந்து சரியாக முடிஞ்ச மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னோடனே, சரி சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு